ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். நம்ம இந்த வீடியோவில் சிந்தூர கணபதியினுடைய அந்த கால் பகுதி, இந்த 2 லைன் எல்லாரும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேம்மா. சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு போட போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த கிராஸாக 1 2 3 இந்த கலர் மணி பார்டர் மணி வந்திருக்கு இல்லையா? இந்த 3வது மணியில் ஒயர் இருக்குது. இப்போது 2 பிள்ளையார் கலர், ஒரு இந்த பார்டர் கலர், இப்போ ஒரு செந்தூர கலர், ஒரு பார்டர் கலர், ஒரு செந்தூர கலர், ஒரு பார்டர் கலர். மறுபடியும் ஒரு செந்தூர கலர், பிள்ளையார் கலர், ஒரு பார்டர் கலர். மறுபடியும் ஒரு செந்தூர கலர், ஒரு பார்டர் கலர். அதாவது இந்த கீழ்ப்பக்கம் 3 இப்படி கிராஸாக வரும். அந்த 3வது மணியில் தான் நமக்கு ஒயர் இருக்கும். அதில் கோக்கும்போது முதல்ல 2 அந்த பிள்ளையார் கலரும் ஒரு அந்த பார்டர் கலரும் கொத்தோம். அதுக்கப்புறம் 1 2 3 4 தடவை பிள்ளையார் கலர் பார்டர் கலர்னு கொத்துட்டு வரணும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த பார்டரும் இங்கே எப்படி வந்துடுச்சு. இந்த வேஷ்டியினுடைய பார்டர் எப்படி காலுக்கிட்ட, இப்போ இங்கே கால் வரும். 2 பிள்ளையார் கலரு.
இப்போ இந்த லைனை முடிக்க போகிறோம். லாஸ்ட் மணியில் விட்டு நம்ம முதல்ல கோத்ததில் அந்த சைடில் நிற்கும்ல ஒரு மணி, அந்த மணியிலையும் விட்டுக்கணும். இப்போ ஒரு மணி கோத்து இந்த ஒயரை இந்த லைனை முடிக்கணும். ஓகேவா? கொஞ்சம் ஜாகிரதையாக கோருங்கம்மா, ஏன்னா சம்டைம்ஸ் அந்த சைட்லலாம் கொக்கும்போது மணியில் ஒயர் போகாத இருக்கும். ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கம்மா, முதல்ல நம்ம அந்த 2 சஃப்ரானு ஒரு பார்டர் கலர் கொடுத்து தானே அந்த மாதிரி 4 இப்படி தானே இந்த லைனை போட்டு வந்தோம். இப்போ இங்கே முடிஞ்சிருக்குது இல்லையா? இந்த ஒயரை இந்த பக்கமாக உங்கள் லெஃப்ட் சைடு இந்த கலர் மணி இருக்க பக்கம் இல்லை, ஆப்போசிட் பக்கத்தில் கொத்துக்கணும் 2 மணியில். சரியா? இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குதா? இப்படி போட்டு வந்தோம் நம்ம. எப்படி? 2 சாஃப்ரான் ஒரு கலரு, அப்புறம் 2 கலரு, ஒரு சாஃப்ரான் ஒரு கலரு, ஒரு சாஃப்ரான் ஒரு கலரு, ஒரு சாஃப்ரான் ஒரு கலருன்னு 4 தடவை போட்டோம். போட்டதுக்கப்புறம் வெறும் சாஃப்ரானே 4 தடவை போட்டு வந்தோம். கடைசியாக இங்கே முடிச்சிருக்கோம். முடித்த உடனே அந்த இடது பக்கம் இருக்க ஒயரை அந்த பக்கம் மணியில் கொத்துக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்கும். சரிங்களா? இந்த பாதத்தில் நகை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரும். நான் அதுக்கு ஆஸ் யூஷுவல் கோல்டு கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியா? மஞ்சள் கொடுத்தீங்களானாலும் கொடுங்க. இப்போ இடது கை ஒயரில் ஒரு கோல்டு, ஒரு சாஃப்ரான், மறுபடியும் ஒரு கோல்டு. இந்த ஒயரை எதிர்பக்கம் விட்டு இப்போ இங்கே ஒரு 5 மணி ரவுண்ட் வரும். சரிங்களா? இப்போ எப்பவும் போல் பக்கத்தில் வரும்.
அடுத்த மணியில் விட்டுக்கணும். ஓகே. இப்போ இந்த ரோ ஃபுல்லாக ஒரு சேஃப்ரான், ஒரு கோல்டு. உங்களுக்கு ஏதாவது கலர் மஞ்சள் கொடுக்குறீங்க அப்படின்னா மஞ்சள். ஏன்னா கோல்டு நிறைய பேர் கொடுக்கறதில்ல இல்லையா, அது போயிடுதுன்னு. ஒயர் முடியுது, நான் வேறு ஒயர் எடுத்துக்கிறேன். கடைசி மணியில் கோர்த்து இந்த 5 மணி ரவுண்டு போட்டோம் இல்லையா, அதில் ஒரு அந்த சைடு மணி இருக்குல்ல, அதுலேயும் கோர்த்து ஒரு மணி கோக்கணும், கோர்த்து க்ளோஸ் பண்ணணும்.
ஓகேவா? இந்த முடியறது பாருங்கள். முடியும் போது கவனிச்சுக்கோங்கம்மா. இந்த 5 மணி ரவுண்டு வந்தது போட்டோம் இல்லையா, அதுக்கு முன்ன கோக்கும் போதும் 2 மணியில் கோக்கணும். 2 மணியில் கோத்து, இப்போ இந்த 5 மணியில் சைடில் ஒரு கோல்டு மணி நின்றுதில்ல, இப்போது 1 மணி கோக்கணும். இப்படி வைக்கும்போதுன்னா நம்ம அந்த குதிகாலுக்கு இப்போ பாருங்கள் 2 5 மணி உங்களுக்கு ரவுண்டு தெரியுதான்னு பாருங்கள். முதல்ல ஸ்டார்டிங்கில் நம்ம 2 மணியில் விட்டு கோத்தோம், அப்புறம் 2 மணியாக போட்டோம். இங்கே கடைசியில் போடும் பொழுதும் இந்த 5 மணிக்கு பக்கத்தில் 2 மணியில் விட்டு, இந்த நிற்கிற மணியில் விட்டு, ஐயோ நான் சரி அதை 1 மணி கோத்து 2 மணியை கோத்துட்டேன். சரி, 1 மணி கோக்கணும். பாருங்கள், அதாவது நம்ம இப்படி வச்சோம்னா இந்த குதிகால்னு சொல்கிறோம்ல, அந்த போர்ஷன் மாதிரி தெரியும் பாருங்கள். இங்கே இப்படி காலை இப்படி தூக்கி நம்ம வச்சுருக்கும் பொழுது விரல் கீழ்ப்பக்கமாக பூமியை பார்த்தே இருக்கும் பொழுதே எப்படி இருக்கும் இந்த அதுக்கு தான் இந்த 2 5 மணி அப்படி இதுவாக வருது. சரிங்களா? ஓகேவா? இந்த சர்க்கிள் வர வச்சுக்கோங்கம்மா. பாதத்தை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். சரிங்களா? நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன், ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். இந்த கேப்லேயே வச்சேன்னா தான் உங்களுக்கு இந்த மணிகள்லாம் எங்கே வருதுன்னு பார்க்க முடியும். பாருங்கள். சரியா?
இந்த இந்த இப்படி மேலே வர இடத்துல 2 5 மணி ரவுண்டு வரும். மேலே மொத்த மணி எத்தனை ரவுண்டு தெரியுமா? 1 2 3 4 5 6 7 8 மணி வரும். 10 மணி ரவுண்டு இருந்தது. நம்ம இந்த இடத்துல 2 மணியில் கோத்துட்டு தொட்டு 2 மைனஸ் ஆகும். அப்போ 8 மணி ரவுண்டு இங்கே இருக்கும். இதில் நம்ம இப்போ பாதம் போட போகிறோம். அது அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.